ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியது. டிசம்பர் மந்த் வந்துட்டாலே ஒரே ஜாலி தான். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் கிறிஸ்மஸ் மந்த்தை வெல்கம் பண்ணுங்கள். அழகாக சாண்டா பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஜிங்கிள் பெல் பாட்டு போட்டுட்டு இருந்தாருங்க. அடுத்து எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் சூப்பராக இருந்ததுங்க. சாண்டாவும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஏஞ்சல்ஸ்லாம் அழகாக இருந்தது. அந்த சாண்டா பொம்மையும் பார்த்தீங்கன்னா அழகழகாக வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரு சாண்டா காட்டுவேன் பாருங்களேன். இது மட்டும் என்ன பாவம் பண்ணாரோன்னு தெரியலங்க. இவர் கொஞ்சம் கொடூரமாக அடிச்சுட்டாங்க. அகெயின் டெக்கரேட்டிவ் திங்ஸ் தாங்க. பெல்லு, அப்புறம் பாலு, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்களேன், குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. எப்போதும் வருவோங்க, ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிடுவேங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட இங்கே பாரு, இது அழகாக இருக்க தங்க இது அழகாக இருக்க தங்கன்னு அவ்வளோ எக்ஸைட் ஆகுங்க எனக்கு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போக போகிறோங்க. ஆமாம், எங்கள் வீட்லேயும் குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க போகிறேங்க. இது எதனால நடந்துச்சுன்னா முழுக்க என் பையன் படிக்கிற ஸ்கூல் தாங்க காரணம். அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேங்க. என் பையன் படிக்கிற ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு அங்கே போனதுமே ஆர்வம் தாங்கலைங்க. ஒன்றா பார்க்க சந்திரமையா மாறிட்டாங்க. ஒட்டியான காசு மேலேங்கிற மாதிரி, இங்கே பாரு பெல்லு, இங்கே பாரு குட்டி குட்டி சாண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா என் வீட்டுக்கார், அம்மா நீ என்னமோ பண்ணு, பாப்பா தூங்குறேன், என்னால் கையில் வச்சுட்டே நிற்க முடியல, நீ ஷாப்பிங் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு கீழே போயிட்டாங்க. இதாண்டா சான்ஸு அப்படின்னு நான் ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. ஆசை தீர பார்த்துட்டு சரி ஓகே வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேஸ்கெட்டை ஃபில் பண்ணுறது தான் அடுத்த டார்கெட் நமக்கு. எல்லாம் ஓகே, எங்கடா ஸ்டார் காணோம்? மெயினாக ஸ்டார் தானே வேணும். நம்ம இவ்வளோ வருஷம் ஸ்டாரை மட்டுமே தானே வச்சு கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணோம். அப்படியே ஸ்டாரை காணோன்னு பார்த்தா ஒரு ரோ ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. என்ன, அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா செம்மையாக இருந்திருக்குங்க. ஃபைல் செக்ஷனில் ஃபைல் அடுக்கி வச்சுருக்க மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குறத பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைங்க. எந்த ட்ரீ வாங்கணும், எப்படி வாங்கணும், அதில் என்னென்ன வைக்கணும் பண்ணணும் எதுவுமே தெரியாதுங்க. என் பையனோட மேம்கே கால் பண்ணி கேட்டுட்டேங்க. அவங்க தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்க, திங்ஸ்லாம் வாங்க சொல்லி. அப்புறம் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டேங்க. எகெயின் சந்திரமுகியா மாறின பிறனுங்க. ஆமாங்க, என் ஹஸ்பண்ட் தான் நான் வாங்கினப்போ கூட இல்லையே. அதனால் வீட்டுக்கு வந்ததும் உடனே ஓப்பன் பண்ணி இது வாங்கியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன், இங்கே பாரு குட்டி குட்டியாக இருக்குது, இங்கே பாரு குட்டி கிஃப்ட், இங்கே பாரு குட்டி பெல் இருக்குது, இங்கே பாரு ட்ரீ, இது தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒன்றா அவங்கள்ட்ட காமிச்சிட்டு ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருக்கிறனால ஆர்வம் தாங்கலைங்க. வீட்டுக்கு வந்த உடனே அதை ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் பையன், நான், என் பொண்ணுன்னு எல்லாம் உட்காந்து. என் குழந்தைங்களுக்காக அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா என் பொண்ணெல்லாம். அவ்வளோ சந்தோஷத்தில் போன வேலையை மறந்துடக்கூடாது, அப்புறம் ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் மறந்துடன்னு எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துருச்சுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷங்க, சொல்ல வார்த்தையில் அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது. நாங்கள் இப்படி தாங்க கிறிஸ்மஸ் மந்த்தை ஃபஸ்ட் டைம் வெல்கம் பண்ணியிருக்கோம். இது போல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.